ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஓம் முருகான்னு சொல்லிக்கிட்டே என்னுடைய வேலை தொட்டு விட்டாயல்லவா? கண்டிப்பா நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் வேலைகளை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். யாராவது உன் மனுஷனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாமல் தனியாக இருந்தாங்கன்னா அப்படி தனித்து இருப்பவர்களை நீ ஒருபோதும் அலட்சியமாக பார்க்காதே. ஏன்னா கூட்டமாக நிற்பவர்களையும் சொந்த பந்தங்களோடு நிற்பவர்களையும் நான் வெறும் கண்காணிப்பில் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஆனால் யார் தனியாக இருக்காங்களோ அவங்களுக்கு துணையாக நானே போய் என் சொந்த பாதுகாவலில் அவர்களை பாதுகாத்து நிற்பேன். மனிதர்கள் யாரை கைவிட்டுட்டு ஒதுக்கி வச்சாலும் படைத்த இந்த கடவுள் முருகன் நான் துணையாக நிற்க தயாராகிடுவேன். நீ யாரையும் தனியாக இருக்கிறவங்கள சாதாரணமாக நினைக்கவும் வேண்டாம். நீ தனித்து விடப்படும் போது நீ தோல்வியாளனாக மனசுக்குள்ளே உணரவும் வேண்டாம். யார் தனியாக இருந்தாலும் ஓடிப்போய் உடனே அவங்களுக்கு துணையாக இருந்து நான் அவங்களுக்கான வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ அதிகமான அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டாம். வாழ்க்கைனா கொஞ்சம் முன்ன பின்ன கஷ்ட நஷ்டங்கள் வரதான் செய்யும். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அது நிச்சயமாக மாறும். இந்த அப்பன் முருகன் அதை உனக்கு மாற்றி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற அந்த புரிதல் உனக்கு இருக்கட்டும் என் செல்லமே. நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் உனக்கு சுட்டி காட்டும். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. உனக்கானது எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் அதை கண்டிப்பாக உன் விருப்பத்துக்கு ஏற்றார் போல நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். என் அருளின் மூலமாக அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகள்லையே கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் நேரம் மாறும், உன் சூழ்நிலை மாறும். உனக்கான அனைத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லி கவலைப்படாத. அனைத்தையும் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாக நான் மாற்றி தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். தப்பையெல்லாம் தான் மீது வைத்து கொண்டு அடுத்தவங்க கிட்ட பேசாமல் அமைதியாக இருக்கிறவங்களையும் கோபப்படுபவர்களிடமும் நீ கொஞ்சம் கவனமாக இரு. ஆமீன் செல்லமே. சில பேர் தப்பு செஞ்சுட்டு அமைதியாகவே இருப்பாங்க. என்ன காரணம்னா யாராவது லேசாக ஏதாவது கோபப்பட்டு பேசினாங்கன்னா பழியை தூக்கி அவங்க மேலே போட்டுடலான்ற நோக்கம்தான் அது. எப்போதுமே தான் மேலே தவற வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மீது பழி போடுபவர்களையும் அமைதியாகவே இருப்பவர்களிடமும் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல நிலைமைக்கு வர்ற அளவுக்கு நீ ஜெயிக்கணும்னு இல்லை. உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து கைத்தட்டி பாராட்டும் அளவுக்கு நீ மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஜெயிப்பதற்கும் நீ வெற்றி பெறுறதுக்கும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் அனைத்துக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். இப்போது நீ பொறுப்பாக மாற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா உன் குடும்பம் மொத்தமும் உன்னை மட்டும்தானே நம்பி இருக்கு. நீ முழு மனசோட உன்னை நம்பி உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய ஆரம்பி. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீ முன்னேறி போகும்படியும் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினச்சது போல நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அதில் முழுவதுமாக உன்னை ஈடுபடுத்திக்கிட்டு கவனத்தோடு உன் வேலைகளை நீ செய்யும்போது உன் வாழ்க்கையே மிக அற்புதமானதாக அழகானதாக மாறிடும் என் செல்லமே. இந்த உலகத்தில் முயற்சி செஞ்சு தோத்தவங்க இருக்கலாம். ஆனால் இந்த முருகனை நம்பி தோத்தவங்கன்னு யாருமே இல்லை. என்னை நம்புபவர்களுக்கு சில சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் கடைசியில் அவங்க நிச்சயமாக ஜெயிச்சே தீருவார்கள். அப்படிதான் கூடிய சீக்கிரமே நானும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைக்க போகிறேன். உன் மன ஓட்டமும் நீ என்ன யோசிக்கிறங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்றும் வருத்தப்படாத. நீ கவலைப்படும்படி எதையும் நடக்க விட்டுட மாட்டேன். அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது.
அதற்கு பரிசாக தான் ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும். என் வேலை தொட்ட உனக்கு எல்லா வேலைகளையும் நான் வெற்றிகரமாக முடித்து கொடுத்துட்றேன். நீயே வேணாம்னு சொன்னாலும் உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேனேன்னு சொல்லவே. நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருந்தும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மூலமாக உனக்கு எதிர்ப்புகள் வருதுன்னா அதுதான் நீ வெற்றி பெறுவதற்கான அறிகுறி. நீ செய்கிறது உன் மனசாட்சிக்கு உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா போதும். மற்றவங்க யாரோ ஏதோ சொல்கிறாங்க எதிர்க்கிறாங்கன்னா அந்த எதிர்ப்புகளை கண்டு நீ பின்வாங்கி விடாதே. மன உறுதியைப் போல உன் உழைப்பும் அதிகமாக இருக்கட்டும். வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணுன்ற மன உறுதியோட நீ உழைப்பை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுப்பேன். நீ தனியாக இல்லை என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் நானும் உன் கூடவே தான் இருக்கேன். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இரு. உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை எல்லா நேரமும் மாற்றியமைக்க உன்னால் முடியாமல் போகலாம். ஆனால் அதை உனக்குள் உணரும் விதத்தை யாராலும் தடுக்க முடியாது. என்ன நடந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக பார்க்க முயற்சி செய். அதை நேர்மறை எண்ணங்களோடு நீ பார்க்கும்போது அது நல்லதுக்கு தான் நடக்குது, நன்மைக்கு தான் நடக்குதுன்ற புரிதல் உனக்கு வரும் என் செல்லமே. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்க இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கிற மன கஷ்டமும் உன் உடம்பை பாடாய்படுத்தும் நோய் நொடிகளும் நீ படும் வேதனையும் கடன் பிரச்சனையும் எனக்கு தெரியும். அத்தனையிலிருந்தும் உன்னை விடுவிக்க நான் வந்துட்டேன் அல்லவா. தேவையில்லாமல் நீ கவலைப்படக்கூடாது. எப்போதுமே மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையை துன்பமாகவும் துயரமாகவும் யோசிக்காதே. தேவையற்ற விஷயங்களை மறந்துட்டு தேவையான நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நீ இன்பமாக வாழ தயாராக என் தங்கமே. எந்த விஷயத்தின் மீது நீ அக்கறை கொண்டு முழு மன உறுதியோடு செயல்படுகிறாயோ அந்த விஷயத்தை உனக்கு நானே அழகாக முடிச்சு கொடுப்பேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். எப்போதுமே நீ அடியெடுத்து ஏறுவதற்கும் நீ உயர்வதற்கும் நான் ஒரு வழிகாட்டியாக உனக்கு ஒரு படிக்கட்டாகவே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது. உனக்குள்ளே நீ யாருங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீன்னா மற்றவங்க யார் சொன்னாலும் அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாயல்லவா. நீ உண்மையான பிள்ளை, சரியான பிள்ளை, உயர்வான பிள்ளை, ஜெயிக்க பிறந்த பிள்ளைன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. மற்றவங்க உன்னால் முடியாது, உனக்கு வராது, உனக்கு சரியாக இருக்காதுன்னு சொன்னாலும் நீ அதை காதில் வாங்கிக்க வேணாம். உன்னுடைய அறிவும் புத்திசாலித்தனமும் திறமையும் இந்த உலகத்தையே ஜெயிக்க வைக்கக்கூடிய தகுதியை உனக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே இன்பமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். தன்னம்பிக்கையோட நீ உனக்கு வேணுங்கிறத மட்டும் என்கிட்ட கேளு. எல்லா விதத்திலும் உனக்கு பல கோடி நன்மைகள் உன்னை வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை தொடரும் துன்பங்களும் துயரங்களும் இப்போதே இந்த நிமிஷத்திலேயே முடிஞ்சு போய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேனேன்னு சொல்லமே. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ விரதத்திற்கான வச்சிருந்த பலனையும் நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். நீ எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் வாழும்படி நான் செய்கிறேன். நீ எதை பற்றியும் யோசிக்காத. உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கும் இந்த முருகன் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். நீயும் கண்டதையும் போட்டு மனசில் யோசிக்காமல் நிம்மதியாக இரு. வாழ்க்கை என்பது குறுகிய காலம்தான். அதை எப்படி வாழணுங்கிறது உன் கைகளில் தானே இருக்குது. வாழ்க்கை சில நேரங்களில் மிக மோசமாக இருக்கலாம், சில நேரங்களில் அற்புதமாக இருக்கலாம், சில நேரங்களில் சுமாராக இருக்கலாம். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராக இருக்கணும் அல்லவா. நீ உன்னுடைய வேலைகளில் ரொம்ப கவனமாக முழு மனசோட அர்ப்பணிப்பு உணர்வோட திடமான நம்பிக்கையோடு செய்யும்போது
உன் திறமையை அந்த வேலையில் வெளிப்படுத்தும் போது நிச்சயம் அதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். என் அருளும் ஆசீர்வாதமும் வேற உனக்கு துணையா இருக்கும்போது வேறென்ன உனக்கு வேண்டும்? எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. நீ நினைச்ச உடனே நினைச்ச காரியம்லாம் உடனே நடக்கணும்னு அவசரப்படாத. எந்த விஷயம் எப்போ நடந்தா சரியா இருக்கும்னு இந்த அப்பன் முருகன் எனக்கு தான் தெரியும். சில விஷயங்களை நீ உன் இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டு உடனே கேட்டுடுற. ஆனால் அது நடந்தா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தானே தெரியும். உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக சிறு மாற்றங்களோடு நான் நடத்தி கொடுக்குறேன். அந்த சிறு மாற்றங்கள் உனக்கு நல்லதை நடத்தி முடிக்கும். உனக்கு எது நல்லதோ அதை சரியான நேரத்தில் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ நினச்சது எதுவும் நடக்காமல் போகாது என் செல்லமே. உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ மனசை விட்டுடாத, மனசு உடைஞ்சு போயிடாத. உனக்கு தேவையான பாதையை உருவாக்கி உன்னை நானே சமநிலைப்படுத்தி சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் செல்லமே. ஓ மனசில் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எதிர்ப்புகள் கூட உனக்கு சாதகமாக மாறி வழிகாட்டும். கவலைகளே இல்லாத வாழ்க்கையை இந்த முருகன் யாருக்கும் கொடுக்கல. ஆனால் அந்த கவலைகளை கடந்து வரும் இதயத்தையும் தைரியத்தையும் நான் எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்கேன். நீயும் மன உறுதியோட தைரியத்தோட உன் கவலைகளை கடந்து வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என் செல்லமே. மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து நான் உனக்கு விடுதலையை கொடுக்க போகிறேன். நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு இரு. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார என்கிட்ட சொல்லு. உனக்கு எது சரியோ அதை நானே நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ எந்த விஷயத்திலும் யாருக்கும் எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் எதுவும் தெரியாத குழந்தை இல்லை. அடுத்தவங்களுக்கு நீ என்னதான் சொன்னாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் செய்வாங்கன்றதை புரிஞ்சுக்கோ.